சரி, எல்லாம் பயிர் பிடுங்குறீங்க. ம். நீங்களே எந்த ஊருக்காரரு? கள்ளக்குறிச்சிக்காரரு. எனக்கு தெரியும், இருந்தாலும் வீடியோ பார்க்குறீங்களுக்கு தெரியணும்ல. எனக்கு தெரியும், நீங்கள் 4-5 வருஷம் பழக்கணும் எனக்கு தெரியும், இருந்தாலும் அவங்களுக்கு தெரியணும்ல. ஸோ இந்த நாற்று வந்து எத்தனை நாள் நாற்று? எப்படி ஒரு 25 நாளைக்கு மேலே இருக்கும். 30 நாளாட்டு இருக்கும். ஆ ஆ அதான் அதான் அதான். ஃபஸ்ட்டு காலையில் வந்தோடனே நாற்று அரிக்கிறீங்க. ம். இல்லை, அவங்க வேலை செய்யிட்டு அவ்வளோதான். வேலை செய்யும்போது அப்படியே நான் எடுத்துக்கிறேன். எங்க ஆம்பளையால் கம்மியாக தான் வந்துருக்குறாங்க. 3 நாள் தானா? அந்த வருஷம் பார்க்கும்போது 4-5 பேராட்டம் வந்துருந்தீங்களே. ம். கம்மி. பயிர் கொண்டு போய் வயலுக்கு போடுறீங்களா? சரி. அவர் இங்கே தான் இருக்கிறாரு. பாருங்கள், பயிர் வந்து கொண்டுட்டு போகிறாங்க, கொண்டு போய் போடுறாங்க. வரப்பு வெட்டுறீங்க. மற்ற காட்டில் வெட்டியாச்சு. இது வந்து பயிர் போட்டதுனால அது வந்து வெட்டாமல். ஆ ஆ
ஓட்டுங்க. ஓட்டலையா? ஆ, என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டிங்களா? இல்லை இல்லை, அவங்க வந்து அவங்க ஊருக்காரன்னு சொல்லலான்னு பார்த்தாங்க. அவங்களும் இப்போ தான் வந்துருக்குறாங்களாம். அந்த வருஷம் நெட்டத்தானாம்மா. ம், ஓட்டுங்க ஓட்டுங்க. இன்னும் ஒரு அரை மணி நேரம் வந்தால் போதுங்களாம்மா. காலையில் நேரமாக வந்து பயிர் பிடிங்கி முடிக்க போகிறாங்க. இல்லை நாற்றெல்லாம் பிடுங்கிட்டீங்க. இப்போ சைடில் எடுத்து வைக்கிறீங்க. நீங்கள் வேறு கார்டு பேசியிருக்கிறீங்களா? உப்பு மூடை கொடுத்துட்டு வராங்க. பாருங்கள், பயிர் பிடுங்கினதுக்கப்புறம் டிராக்டரில் உழுவுறாங்க. நல்லா ஓட்டினதுக்கப்புறம் தான் பயிர் நடுவாங்க. பயிர் நடுறதுக்கு முன்னாடி பயிரில் அங்கங்கே புளி வச்சுருக்குறாங்க கரெக்டாக. அங்கங்கே பாருங்க கரையில். பாருங்கள் நண்பர்களே, நம்மளுக்கு நெல் எவ்வளோ, அதாவது அரிசி வந்து ஈஸியாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்குதுங்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ வேலைகள், எவ்வளோ உழைப்பு இருக்குன்னு பாருங்கள் நண்பர்களே. இதெல்லாம் இன்றைய தலைமுறை குழந்தைகளுக்கு நம்ம வந்து சொல்லி வளர்க்கணும். அப்போ தான் அவங்க இதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு மண்ணை நிறைவிடுறாங்க பாருங்க. இறக்கத்துலேருந்து மேட்டுக்கு வந்து மண்ணை ஒரு நடவு நிறைவிடுறாங்க. ஓட்டினதுக்கப்புறம் நிறைவிடுறாங்க பாருங்க. மண்ணை வந்து மேடு பகுதியிலேருந்து பள்ளத்துக்கு வந்து மண்ணை தள்ளிடுறாங்க.
பாருங்கள் இந்த கீழ் வயலில் மேல் வயலுக்கு போய் ஓட்டுது பாருங்கள் நண்பர்களே. இந்த வயல் ஓட்டியாச்சு ஃபுல்லாக. என்ன பண்ணுறீங்க, உப்பு போடுறீங்களா? ஆ, உப்பு போட்டு அப்போ நிறைய விட்றீங்களா அப்படியே நடுறதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ண? உப்பு எவ்வளோ உப்பு ஒரு வயலுக்கு? ஒரு சட்டி. சரி, 2 சட்டி. பெரிய வயலுக்குலாம் 2 சட்டி. ஆ, ஒரு மூட்டை கணக்கு அதான். ஆமாம், சரி சரி. பாருங்கள் நண்பர்களே, உப்பு இறக்கிறாங்க. அந்த சட்டியில் வந்து ஒரு சட்டி உப்பு போடுறாங்க இந்த வயலுக்கு. கொஞ்ச நேரம் இரு. உப்பு இறச்சிட்டாங்க. இப்போ மம்முட்டியில் வந்து அந்த மண் வந்து லெவல் பண்ணி விடுறாங்க. அப்போ தான் நடும்போது கரெக்டாக நல்லா நட முடியும். நாற்று நட ஆரம்பிச்சிட்டிங்க. எத்தனை பேர் மொத்தம்? 13 ஆளுங்களா? சரி, எல்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. தண்ணி பாயறதுக்கு லேட் ஆகி போச்சு. படன்னு நடணும். பாருங்கள் நண்பர்களே, பயிர் நடுறாங்க. நம்மளுக்கு அரிசி எவ்வளோ ஈஸியாக கிடைக்குதுங்கிறோம், ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள். அவங்க வந்து அளவு போட்டு போகிறாங்களா? ஒத்துக்காரிச்சு. நியாயம் பேசுறதுக்குலாம் நேரம் இல்லை, நாங்கள் படப்படன்னு வேலை செய்யணுங்கிறீங்க. சரி சரி. ஆ ஆ, இன்ன வரைக்கும் ரெஸ்ட் எடுத்ததுனால வேலை செய்யணும் அதுக்கு தகுந்த மாதிரி.
பாருங்கள், அதுக்குள்ளே புலாக நட்டாங்க, பாதிக்காடு நட்டாங்க பாருங்கள் கொஞ்ச நேரத்தில். நீங்கள் இங்கே நடவே இல்லையா? ஆ, நீங்கள் ஜாலியாக இருக்கிறீங்க. ஆ, நடந்துகிட்டே இருக்க வேண்டியதான். ஆ, அதான் பாருங்கள், நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க, நடமாட்டிக்கிறாங்க. ஆஹா, மனை போடுறது பயிர் எடுத்து போடுறது தான், நடமாட்டாங்க அவங்க கூட. ஆ, என்னங்கிற அப்படி அவங்க இல்லை, எடுத்துட்டேன் வேலை செஞ்சதில். நேரம் ஃபுல்லாக நட்டுருப்பீங்க. அதான் 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 இருந்தாலும் தூங்குங்க. தூக்கமே வர மாட்டேங்குதுங்களா? அதான் அதான் கள்ளக்குறிச்சியிலேருந்து அப்புறம் ஈரோட்டுக்கு தூங்குறது தானே வந்துருக்கிறீங்க. பாருங்கள் நெட்ட வயல் எப்படின்னு பாருங்கள். நட்டதுக்கு அப்புறம் பத்து நிமிஷம் தான் கணக்கு ஒரு வெயில். பட நடணும். அதனால் ஓட்டுறவர் தான் லேட் பண்ணுறாரு. என்ன சாப்பாடு வேணுமா? அங்கே காட்டுக்காரர் அங்கே இருக்கிறார், அவரை கேளுங்க. நான் என்ன பண்ணிட்டேன், நான் வீடியோ எடுக்க வந்தேன். ஒருத்தர் பாட்டு பாடுறீங்க இல்லைங்களா? யார் பாட்டு பாடுவா? அவங்களா அங்கே அளந்து போட்டாங்களா? அவங்களே பாட்டு பாடுவாங்க. பாடுறீங்களா? இவங்களும் பாடுவோம் அப்படியா? என்ன நம்ம சேனலுக்கு வீடியோ எடுக்க போனால் யாருமே பாட மாட்டேங்கிறீங்க. நானும் இதோட ஒவ்வொரு வேலை செய்கிறீங்களும் போய் எடுத்து போகிறோம், ஒருத்தர் கூட பாட மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் பாடுங்க. பாடுறீங்களா? பாட மாட்டேங்கிறீங்க. பயிர் பாட்டு பாடுங்க. நானும் பார்க்குறேன், ஒருத்தராச்சும் பாடுவீங்கன்னு பாட மாட்டேங்கிறீங்க.
ம் அது எடுக்கிறதுக்கு யாருக்கும் அது வேணுமா? ஆ ஆ பாட்டு வரணுங்கிறீங்க. ஒரு பாட்டே பாடு. ஒரு 2 லைன் பாடுங்க யாரோ ஒருத்தர். ஆ ஆமாம், அப்போ அந்த படம் எடுக்கிறதுக்கு அத்தால அதை எங்கே போய் ஒருத்தரும் பாட மாட்டேங்கிறீங்க. சரி பாடு. பாடுங்க பாடுங்க அப்படியே தான். பாட்டே மறந்து போச்சா? சரி சரி பாருங்கள் 10 நிமிஷம் தான் ஆச்சு. ஒரு வயல் நெட்டாங்க. மொத்தம் 13 பேர் சேர்ந்து. சரி பரவாயில்ல விடுங்க. சரி எப்படி இருந்தாலும் உங்கள் ஊருக்கு வருவோம்ல வீடியோ எடுக்க. அப்போ நிறையா பாட்டு படித்து வச்சுக்கோங்க. ஆ சரி நான் அதான் ஊர் வேறு ஊரில் கொஞ்சம் யோசனை பண்ணுறீங்க. ம் ஆ அக்கா தான் எங்கள் அக்கா. பாடுங்க ஏன் பாட மாட்டேங்கிற அப்படி. வெறுமனே தன்னானே என்ன பண்ணுறது. பாருங்கள் இந்த வயல் நெட்டாங்க. இந்த மாதிரி தான் பூரா காடு நட போகிறாங்க.